ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பேலியோ டயட்ல இன்னைக்கு 7th டே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவகேடோ சாலட் செஞ்சேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல நல்ல பழுத்த அவகேடோ பாதி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட கட் பண்ண குக்கும்பர் ஒரு 1/2 கப் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி சும்மா கொஞ்சமா சேர்த்திக்கலாம். 1/4 தக்காளி போதும். தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மாதிரி பெப்பர் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவகேடோ பார்த்தீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. சும்மா சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். அதே இந்த மாதிரி சாலட் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணியும் வெண்டைக்காய் ஃப்ரையும் எடுத்துக்கிட்டேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு ஏலக்காய், அன்னாசிப்பூ 1 இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்த்திக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா பவுடர், ஹிமாலயன் பிங்க் சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் முட்டைக்கோசு நல்லா தின்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம ரைஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். தம் பிரியாணிக்கெல்லாம் ரைஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இல்லையா, அது மாதிரி இந்த முட்டைக்கோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் முட்டைக்கோஸ் குக் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ரோஸ்டட் பாதாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட் இதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது, கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதை சென்டரில் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். இதில் மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கன்வென்ஷனல் ஓவனில் 450 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ஸ்டவ் டாப்பில் குக் பண்ணுறதா இருந்தால் ஒரு கடாய் அல்லது ஃப்ரையிங் பேனில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இந்த ஸ்டஃப் பண்ண வெண்டைக்காயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் வெண்டைக்காய் ஃப்ரையும் சாப்பிட்டாச்சு. டின்னருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு சாட் ஐட்டம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதையும் செஞ்சு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு பேல்பூரி மாதிரி ஒரு சாட் ஐட்டம் செய்யலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஊத்தாப்பம் பேனில் சீஸ் போட்டுக்கிறேன். இது ரவுண்டாக பூரி மாதிரி வருங்கிறதுக்காக நான் இந்த செலக்ட் பண்ணேன். நீங்கள் நார்மல் நான்ஸ்டிக் தோசைக்கல்ல கூட போட்டு எடுத்துக்கலாம். 4 இதுலேயும் போட்டுக்கலாம். இல்லைன்னா மைக்ரோவேவில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன கிளாஸ் பவுலில் சீஸ் போட்டுட்டு 30 செகண்ட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கலாம். மைக்ரோவேவில் வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மெதுவாக ஓரத்தில் மெதுவாக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் டாப்பில் நான்ஸ்டிக் பேனில் போட்டிருந்தேன் இல்லையா, அதை 2 சைடும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். மைக்ரோவேவில் வச்சதை விட இந்த நான்ஸ்டிக் பேனில் வச்சது எனக்கு கிறிஸ்பியாக வந்த மாதிரி இருந்துச்சு. பூரியெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க குக்கும்பர் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். துருவன கேரட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்திக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க பூரியை சின்ன சின்னதாக பொடிச்சு போட்டுடலாம். அடுத்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, லெமன் ஜூஸ், சால்ட் எல்லாம் சேர்த்து அரைச்ச கிரீன் சட்னி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சாட் மசாலா கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ஃபுட்டையும் நம்ம பேலியோவில் கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்மளோட ரெசிபிஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, வெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேலியோ ரெசிபிஸோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.